பணியார குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு முட்டை 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆம்லேட் போடுறதுக்காக பல்லாரி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் முட்டைக்கு போடுற வெங்காயத்தை லேசாக வதக்கிக்கிடுவோம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி லேசாக வதக்கி எடுத்துக்கிடுவோம். முட்டையை நல்லா அடித்து வச்சாச்சு. இப்போ இது கூட வெங்காயம் போட்டு வெங்காயம் உப்பு மிளகுத்தூள் போட்டு பரட்டி வச்சுக்கிடுவோம். முட்டையை நல்லா பரட்டியாச்சு. இப்போ குழம்பு வைப்போம். குழம்புக்கு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். வெங்காயத்தை போட்டு வதக்கி விடுவோம். வெங்காயம் போட்டு வதங்கிட்டு இருக்கு. இது வதங்கட்டும். இந்த பக்கம் முட்டையை ஊற்றிடுவோம். பனியார சட்டி ஊற்றி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ முட்டையை இதில் ஊற்றி வச்சுக்கிடுவோம். பனியார சட்டியில் முட்டையை ஊற்றியாச்சு. இந்த பக்கம் வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம மசாலா பொடியை போட்டு பரட்டி விட்டுக்கிடுவோம். முட்டை வெந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி விடுவோம். கொஞ்சம் மேலே 2 ஸ்பூன் கறி மசாலா பொடி போட்டுக்கிறேன் நான். மசாலா வதங்கிடுச்சு. இப்போ தேங்காயை ஊற்றிக்கிடுவோம். குழம்புக்கு குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த முட்டையை போட்டதும் முட்டை வந்து நல்லா சாறு உறிஞ்சிடும். குழம்புக்கு தேவையான உப்பு எல்லாம் போட்டாச்சு. இது குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே முட்டையை போட்டு இறக்கிடுவோம். முட்டை ரெடி ஆகி குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்புக்குள்ள முட்டையை சேர்த்துக்கிடுவோம். முட்டை பணியார குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த குழம்பு கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காக ஆயிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.